ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா IPL 17th மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ். இந்த மேட்ச் வந்து 4th ஏப்ரல் 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது நரேந்திர மோடி ஸ்டேடியமில். குஜராத்தை பொறுத்தவரையும் ஓரளவுக்கு பழைய குஜராத் மாதிரி இல்லை, அந்த கடைசி 2 சீசன் மாதிரி. பட் இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஆடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். சாய் சுதர்சனோட ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான இன்னிங்ஸு. கேன் வில்லியம்சனை பெஞ்சில் வச்சுருக்காங்க. ஏன்னா லாஜிக்கில் அவங்க ஃபாரின் பிளேயர் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையும் வின்னு லாஸு அன்பிரடிக்டபுள் ஒரு டீமாக தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நம்ம KKR DC மேட்ச்சுக்கு முன்னாடி கொடுத்த 2 மேட்ச்சுமே ஸ்மால் லீக் வந்து ஃப்ளாப்பு தான். அதை நான் வந்து டெலகிராம்லையுமே அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து லாஸ்ட்லேயே போகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டாம், சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. எப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து வின்னுன்றதை கொடுக்குறோமோ அப்போது நீங்கள் வந்து அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கரெக்டான மூவாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து எனக்கு டைமிங் சரியில்லை, லக் இல்லை, வந்து ஃப்ளாப் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஐடியாஸ்ன்றது இருக்கலாம். அதனால் இந்த டெலகிராமை பார்த்து நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு ஐடியா இருந்தால் மாற்றிக்கங்க ஒரு சில பிளேயரை. ஏன்னா ஒரு பிளேயரை மாற்றிருந்தாலே நம்ம RCB மேட்ச்சில் வந்து ஜெயிச்சிருந்துருக்கலாம். முகமது சிராஜ் ரவி பிஷ்னாய்க்கு பதிலாக. பட் ரவி பிஷ்னாய் 2 விக்கெட் எடுத்துருக்கணும். பட் அவருக்கு லக் இல்லை. ஸோ லக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மாறுச்சு. ஸோ அதனால் இப்போதைக்கு நமக்கு லக் இல்லாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணாமல் சேஞ்ச் பண்ணி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வீடியோ லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராண்ட் லீக்கில் கிட்ட நெருங்கலாம். நிறையா பேர் வந்து பாயிண்ட்ஸ் நிறையா எடுக்கிறீங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொல்கிறீங்க. ஸோ ரொம்ப க்ளோஸாக போகலாம், ட்ரை. ஸோ நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது ஒரிஜினல் சேனல்ன்றது. ஸோ இதுதான் பர்ஃபெக்டான சேனல். நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் தான் கொடுக்குறோம். அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. நம்ம நேம் யூஸ் பண்ணி யாராவது அமௌண்ட்டோ ஏதாவது கேட்டால் கொடுத்துடாதீங்க. அது நம்ம கிடையாது. ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் ஸ்மால் லீக் கொடுக்குறோம். நம்ம ப்ளே பண்ணுறது கொடுக்குறோம். நம்ம யூசர்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க. கிராண்ட் லீக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வீடியோ மேக் பண்ணுறோம். அதை வச்சு நீங்கள் கிராண்ட் லீக் மேக் பண்ணிக்கோங்க. இதுதான் கான்செப்ட்டு. உள்ளே வந்தாலே உங்களுக்கு தெரியும் எத்தனை க்ளீன் ஸ்வைப் ஆகிருக்கு, எத்தனை மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன், எல்லாமே அக்யூரேட்டாக நான் வந்து போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ 6க்கு ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு 6 out of 5 வின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மேட்ச் போயிட்டுருக்கும். அதுக்கானதை அப்புறம் நான் அப்டேட் பண்ணிடுவேன். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் மேலே வந்து பாருங்கள், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வின்னிங்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருப்போம். ஈஸியாக உங்களுக்கு ஃபேப் லோன்லாம் வின்னிங்ஸ் கிடைக்கும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபேப் லோனை 2K டெக்கன் ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்பு. டெலகிராம் ஜாயின் பண்ணுறவங்க ஒரிஜினல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது எதுக்காண்டி ஓவர் டைமும் சொல்கிறேன்னா, நம்ம ஒன்லி ஃப்ரீ டீம்ஸ் மட்டுமே கொடுத்துட்ருக்கோம். புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூவாக வின்னிங்ஸ்ன்றது ஸ்மால் லீக் கொடுத்துட்ருக்கோம். நம்பிக்கையோடு அந்த IPL ஃபுல்லாகவே வின்னிங்ஸ் கொடுப்போம், நம்புவோம். உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். குஜராத் டைட்டன்ஸோட பிளேயிங் லோனை அடுத்து பஞ்சாப் கிங்ஸோட ஜஸ்டியாக ஒரு பிளேயிங் லோனாக பார்ப்போம். இந்த சாய் கிஷோர் இருக்க இடத்துல வேறு ஒரு பவுலரை எடுத்துகிட்டு வரலாம். ஸோ அவங்களோட பிளேயிங் லோனில் ஒரு ஃபாஸ்ட் பவுலரை கூட நீலகண்டே அவரை வந்து ட்ரை பண்ணாங்க. இல்லை வேறு யாரும் ட்ரை பண்ணலாம். ஸ்பென்சர் ஜான்சனா அப்படி இல்லாட்டி நூர் அகமதான்றதை பார்த்துக்கோங்க. ரஷீத் கான் இந்த மேட்ச்சில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கீ. அதே மாதிரி மோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் சரி, செகண்ட் பவுல் பண்ணாலும் சரி, மோஹித் சர்மா ரொம்ப ரொம்ப கீ. அதே மாதிரி உமேஷ் யாதவ் யாருமே யோசிக்க மாட்டாங்க. பட் ட்ரம் கார்ட் பிக்காக இருக்கலாம். அந்தளவுக்கு ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ்ன்றதை வச்சுருக்காரு. ஓமர் ஜாய் ஒரு விக்கெட் மினிமம் எடுக்கிறாரு. இனிஷியல் ஸ்விங் அவ்வளோதான் அவருக்கு கிடைக்கிது. பேட்டிங் பார்த்தோம்னா அவர் டவுன் ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிறதுனால அவரால் பேட்டிங்லாம் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. இங்கே ரித்திமான் ஷா, ஹர்தீப் சிங்கு, அதுக்கப்புறமா ரபாடா இவங்களோட பவுலிங்கை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்றதை நம்ம பார்க்கணும். ஏன்னா ஹர்ஷர் பட்டேலில் ஈஸியாக ஆடிடுவார். சாம் கர்னும் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கலாம். சுக்மன் கில்லு ஈஸியாக ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சாய் சுதர்சன் சேசிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேமாதிரி டேவிட் மில்லரும் சேசிங்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் விஜய் சங்கர் அண்ணா அவரை கூட நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ட்ரம் கார்ட் பிக்கா. இந்த சைடு பார்த்தோம்னா உங்களுக்கு பஞ்சாப் கிங்ஸில் சாம் கரனு டெத்தில் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ரித்திமான் ஷா விக்கெட் எடுத்துட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் விக்கெட்ஸ் எடுக்கலாம். சப்போஸ் இனிஷியலாக ஜானி பஸ்டோ சிம்ரன் சிங் வந்து ஏர்லி அவுட் ஆனால் கண்டிப்பாக சாம் கரன் டாப் வரலாம். பேட்டிங் வரப்போ ஒரு 30-40 ரன்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அடிக்க முடியல அவரால். ஸோ பட் ரொட்டேட் பண்ண முடியும். டபுள் ஆப்ஷனுமே இருக்குது. ஸோ லியாம் லிவிங்ஸ்டன் ஆடுறாரா இல்லை சிக்கந்தர் ராஜா ஆடுறாரான்னு பார்த்துக்கோங்க. சிக்கந்தர் ராஜான்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கு. ஏன்னா யூஸ் பண்ணிப்பார் அவர் கிடைக்கிற சான்ஸை. ஹர்தீப் சிங் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் இம்பார்ட்டன்ட், டெத்தில் போட்டு விக்கெட் எடுத்துருவார். செகண்ட் பவுலிங்லாம் அந்தளவுக்கு இந்த சீசனில் விக்கெட்ஸ் எடுக்கலை. பட் ரபாடா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் செகண்ட் பவுல் பண்ணுறப்போ ரபாடா 2-3 விக்கெட்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் தான் எடுக்கிறார். ஹர்ஷர் பட்டேல் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார்னு உங்களுக்கு தோணா மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை ட்ராப் பண்ணிக்கோங்க. பட் டெத்தில் வீசுகிறாரு, விக்கெட் எடுக்க சான்ஸ்ன்றது அதிகமாக இருக்கும். ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பிளேயர் ஸ்டாட்ஸ்னால் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக இவங்க ஆடின மேட்சஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கடைசியாக ஆடின 2 மேட்ச் பஞ்சாப்பும் GTயும் அதை வந்து பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதில் ஸ்டார் பிளேயர்ஸ் யாருன்றதை பார்த்துக்கோங்க.
மோஹித் சர்மா 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ரஷீத் கான் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சுக்மன் கில் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸு. ரித்திமான் ஷா இனிஷியல்லே அட்டாக் பண்ணியிருக்காரு. சாய் சுதர்சன் மினிமம் ஒரு 20 ரன். அதே மாதிரி அஸ்தீப் சிங்கு, சாம் கரன் ஒரு விக்கெட்டும். இங்கே இந்த 3 பேருமே வந்து ஆடலை. மறுபடியும் சாய் சுதர்சன் ஒரு பெஸ்ட் இன்னிங்ஸ் ஆடிருக்காரு. ரித்திமான் ஷா மறுபடியுமே வந்து குவிக் ஆடிருக்காரு. ஒரு 2-3 கேட்ச் பிடிச்சா கூட நல்ல பாயிண்ட் தான். ஸோ கிளிக்கு தான் இப்போதைக்கு இருக்க ரித்திமான் ஷா ஃபார்மு. ப்ளஸ் இவங்களுக்கு எதிராக ஆடின கடைசி 2 மேட்ச் வச்சு பார்க்குறப்போ ரித்திமான் ஷா பெட்டரான ஒரு பிக்கு தான். சிக்கர் தவான் சேசிங்கில் ரொம்ப முக்கியம். ஏற்கனவே நல்லா ஆடிருக்காரு. லியாம் லிவிங்ஸ்டன் ஹிட்டிங் கொடுத்துருக்காரு. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லையுமே நல்ல ஹிட்டிங் தான் கொடுத்துட்ருக்காரு. ரஷீத் கான் விக்கெட் எடுக்கலை ஒரு மேட்ச்சில். பட் ரபாடா 4 விக்கெட்ஸ்ன்றதை எடுத்திருக்காரு. ஸோ சாய் சுதர்சன், ரித்திமான் ஷா, சுக்மன் கில் எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் ஆடிருக்காங்க. அப்போ இனிஷியலாக விக்கெட் கொடுக்காம தான் ஆடிருக்காங்க. இந்த 2 டீம் ஆடின மேட்சஸில் மோஹித் சர்மாவும் ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ், ரபாடாவும் நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது நரேந்திர மோடி ஸ்டேடியமில் கடந்த கடைசி 3 மேட்ச் வந்து பார்ப்போம். லாஸ்ட்டு 3 மேட்ச்சுமே வந்து சாய் சுதர்சன் தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஹெட் டு ஹெட் பேட்டிலுமே வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சாய் சுதர்சன், இங்கே சாய் சுதர்சன், அடுத்து பார்த்தோம்னா சாய் சுதர்சன். ஸோ எல்லாமே வந்து சாய் சுதர்சன் நேமில் தான் இருக்குது. கிராண்ட் லீக்கில் கேப்டன் கப்லாம் கொடுத்துக்கோங்க. இம்பாக்ட் பிளேயராக அவர் வருவான்னு தெரிஞ்சாலும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசன்ட் ஃபார்மும் அருமையாக இருக்குது. ப்ளஸ் அவர் ஆடின 3 மேட்சுமே வந்து தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ்ன்றதை கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுக்மன் கில். ஸோ இந்த கிரவுண்டுனாலே சுக்மன் கில் தான். ஸோ சுக்மன் கில் மினிமம் 35 ரன் சுக்மன் கில்லும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்கு முக்கியமான பிக் சுக்மன் கில்ன்றதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி பவுலிங்கில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிக்கில் உமேஷ் யாதவ் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் டு ஹெட்மே நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்குது. மோஹித் சர்மா 3 விக்கெட்டு. அடுத்து பார்த்தோம்னா இங்கே மோஹித் சர்மா 3 விக்கெட். ஸோ 6 விக்கெட் வந்து மோஹித் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு 2 மேட்ச்சில் கடைசியாக ஆடின இந்த கிரவுண்டில். ஸோ மோஹித் சர்மா, சாய் சுதர்சன், சுக்மன் கில், ரித்திமான் ஷா ரொம்ப கீ. இதில் டேவிட் மில்லர் சேசிங் வந்தால் மிகப்பெரிய கீ. ஏன்னா டாப்லேயுமே வந்து பேட்டிங் வர்றதுனால அவருக்கும் அருமையான சான்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கடைசியாக இங்கே நடந்த மேட்சஸ் பார்த்தோம்னா ஒரு 170 சம்திங் வந்து ஸ்கோருன்றது போயிருக்கு. விக்கெட்ஸுன்றது ஈக்குவலாக மீடியம் பேசர்ஸ், ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே விக்கெட் எடுத்திருக்காங்க. பெரிய அளவில் இந்த கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர்ஸுக்கு தான் விக்கெட்டுன்றதே கிடச்சிருக்கு. அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ கட்டர்ஸ் போடக்கூடிய பவுலர், ஸ்பின்னர்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசெண்டான விக்கெட்ஸும், நல்ல பேஸில் அடிச்சு போகிறவங்களுக்கு விக்கெட்ஸுன்றது கிடைக்கல. அதுமாதிரி ரொட்டேட்டிங் பேட்ஸ்மேனுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு. இப்போதைக்கு இருக்க ஃபார்ம் படி பார்த்தோம்னா யார் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்காங்க, ஹையஸ்ட்டு பிக்கு யாருன்றதை வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ரெஃபர் கூட பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணிங்க. உங்களுக்கு லீடர் போர்டு கொடுத்துட்ருக்காங்க. ஈஸியாக ஸ்மால் லீக்கில் ஜெயிக்கலாம். ஸ்மால் லீக்கில் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி ப்ளே பண்ணாலே போதும். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, டெலகிராம்லேயும் லிங்க் இருக்குது. ஸோ பேட் பால் ஒன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிங்க. 2K ரெஃபர் கூட பயன்படுத்திக்கங்க. சாய் சுதர்சன் 3 மேட்ச் ஆடிருக்காரு இந்த சீசனில் 127. டேவிட் மில்லர் 3 மேட்ச்சில் 77. அதில் போன மேட்ச் மட்டும் கிட்டத்தட்ட 50 ரன் ஸ்கோர் பண்ணார். சுக்மன் கில் 75 தான். புவராக தான் ஆடிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா 30-40 அவ்வளோதான் அடிச்சிருக்காரு. இன்னும் பெரிய இன்னிங்ஸ் போல். 3 மேட்ச்சில் 6 விக்கெட்டும். ரஷீத் கான் 3 மேட்ச்சில் 3 விக்கெட். இங்கே சிக்கர் தவான் 3 மேட்ச்சில் 137. சாம் கரன் 86. ப்ளஸ் சாம் கரன் 4 விக்கெட்டுமே வந்து எடுத்திருக்காரு. பெட்டர் பிக்கு கேப்டனுக்கு. லியாம் லிவிங்ஸ்டன் 30 ரன் அந்த மாதிரி அடிச்சிருக்காரு. ரபாடா 4 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. இன்னும் அஸ்தீப் சிங்கோட கிரேட் பர்ஃபார்மன்ஸ் வரல. அதேமாதிரி இன்னும் பெரிய பிளேயர்ஸ் நிறைய பேரோட கிரேட் பர்ஃபார்மன்ஸ்ன்றது வரல. இது வந்து இந்த சீசனில் இப்போ வரையும் இவங்க ஆடி இருக்கிறதுக்கான ஸ்டாட். இப்போ ஃபுல் ஸ்டாட் பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஃபுல் ஸ்டாட்ஸ் பார்த்துருக்கு. லாஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து செட் பண்ணலான்றதை பார்த்துடலாம். சிக்கர் தவான் ஃபார்மும் நல்லா இருக்குது. ஹெட் ஹெட்லேயே 52 ரன் ஆவரேஜ். வென்யூலையும் 121 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சப்போஸ் சேசிங் வந்தால் கண்டிப்பாக கேப்டன்ஷிப்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜானி பர்ஸ்டோ ஸோ ஹெட் டு ஹெட் புவர் ஸ்டாட்ஸு. பட் சேசிங் வந்தால் ஓரளவுக்கு டீசென்ட் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அந்த அளவுக்கு வந்து ஆட மாட்டார். மோஸ்ட்லி அவரோட ஸ்டாட்ஸ் எல்லாமே போராக தான் இருந்திருக்கு. பட் சேசிங் வந்தால் ஒரு நல்ல ஒரு பிக்காக இருப்பார். ஜிதேஷ் சர்மா வராரு, ஒரு 2 பால் ஹிட் பண்ணுறாரு, 3 பால் அவுட் ஆகிட்டு போயிடுறாரு. சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. லியாம் லிவிங்ஸ்டனு ஸோ ஹெட் ஹெட்டில் 2 இன்னிங்ஸில் 94 ரன். ரீசெண்ட் ஃபார்மே நல்லாயிருக்கு. சாம் கரன் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்ப்ரீத் பார் ஸோ வென்யூவில் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹெட் ஹெட்டில் 1 விக்கெட். ஒரு இம்பார்ட்டன்ட் ட்ரம் கார்ட் பிக்காக ஒரு ஹை ரிஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹர்ஷப் பட்டேல் ஹெட் ஹெட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான். வென்யூவில் 2 விக்கெட். செகண்ட் பவுல் பண்ணால் கண்டிப்பாக ட்ராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பவுல் பண்ணால் பிக் பண்ணிக்கோங்க. ரபாடா 7 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் பவுல் பண்ணால் மினிமம் ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் பவுல் பண்ணால் 1 விக்கெட் மினிமம் எடுத்துருவார். வென்யூவில் 4 விக்கெட்ஸும். ராகுல் சேகர் ஹெட் ஹெட்டில் ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்திருக்காரு. அஸ்தீப் சிங் ஹெட் ஹெட்டில் 2 விக்கெட்டும் வென்யூவில் 1 விக்கெட்டும். சிம்ரன் சிங் பார்த்தோம்னா ஹெட் ஹெட்டில் 0 ரன்ஸு, வென்யூவில் 19 ரன்ஸ். ஸோ ரெண்டுமே வந்து சிம்ரன் சிங்க்கு போராக தான் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து இம்பாக்ட் பிளேயரை வந்து க்ரியேட் பண்ண போகிறாருன்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ரிதிமான்ஸா 24 ரன் ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ், ஒரு 2 கேட்சோ ஒரு ரன் அவுட் அடிச்சா அதுலேயும் பாயிண்ட், மினிமம் 50 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து போயிடுறாரு. வென்யூவில் 21 ரன் ஆவரேஜ். ஸோ சுக்மன் கில் 56 ரன்ஸ் வந்து ஆவரேஜ், 61 ரன்ஸ் வந்து வென்யூவில் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில் வந்து 56 ரன் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு டேரெக்டாக கேப்டனாக கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். பட் சாம் கரன் நம்ம சுக்மன் கில்லுன்னு கொடுக்குறது தான் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். டேவிட் மில்லர் 34 ரன் ஆவரேஜ், ஹெட் டு ஹெட்டில், வென்யூவில் 42, ரெண்டுமே கிளிக்கு தான். பட் சேசிங் வந்தால் மிகப்பெரிய ஒரு பிக்காக இருப்பார், எடுத்துகிட்டு போவார் கேமை. ஓமர் ஜாய் 3 விக்கெட் எடுத்திருக்காரு வென்யூவில், ரஷீத் கான் வென்யூவில் 15 விக்கெட், ஹெட் டு ஹெட்டில் 22 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த கிரவுண்ட்லேயுமே டைட்டாக போல் பண்ணி விக்கெட் எடுக்கலாம். அதில் டெத்துலேயும் ஒரு ஓவர் ரஷீத் கான் வீசுறதுக்கு சான்ஸ் இருக்கும். ரஷீத் கானுமே நல்ல ஒரு கேப்டன் சாய்ஸ் தான். உமேஷ் யாதவ் ஹெட் டு ஹெட்டில் 34 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஹை ரிஸ்க்காக வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப லோ பர்சன்டேஜ் ஒரு பிக்காக இருப்பார். வென்யூவில் 3 விக்கெட்டும். இங்கே நூர் அகமது 8 மேட்ச்சில் 8 விக்கெட் தான், டைட்டாக போல் பண்ணுறாரு. இந்த சைடு ரஷீத் கான் விக்கெட் எடுக்கிறார். இப்படி தான் வந்து காம்பினேஷன் போயிருக்கு. மோஹித் சர்மா 9 விக்கெட்டு, வென்யூவில் பார்த்தீங்கன்னா 9 இன்னிங்ஸில் 25 விக்கெட். ஸோ கண்டிப்பாக டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். செகண்ட் போல் பண்ணாலுமே விக்கெட் எடுப்பார். ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட் பிக்கு. சாய் சுதர்சன் 59 ரன் ஹெட் டு ஹெட்டில் ஆவரேஜ், வென்யூவில் 53 ரன் ஆவரேஜ். ஸோ ஹெட் டு ஹெட்டும் சரி, வென்யூவும் சரி, சுக்மன் கில், சாய் சுதர்சன் 2 பேருமே பயங்கரமாக இருக்குது. சப்போஸ் ஒரு ஃபஸ்ட் பால் ரிதிமான்ஸ் அவுட் ஆகிட்டார், ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குன்னா சாய் சுதர்சன் சுக்மன் கில்ன்ற காம்பினேஷனில் கூட நம்ம கேப்டனேஷனை கொடுக்கலாம். இல்லை பவுலிங்கில் போனோம்னா நம்ம மோஹித் சர்மா ரஷீத் கான் கூட போகலாம். ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு பார்த்தோம்னா ஜிடிக்கு ரொம்ப அதிகம். பஞ்சாப் ஈக்குவல் ஓரளவுக்கு வந்து டைட்டாக ஃபைட் பண்ணாலுமே வின்னிங் பர்சன்டேஜ் வந்து குஜராத்துக்கு தான் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் முன்னாடி ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துருப்பீங்க. இப்போது நம்ம யார் வந்து எதுக்கு பிக் பண்ணுறது எல்லா டீட்டெயிலும் வந்து பார்ப்போம். ஃபுல் டீட்டெயிலாக வந்து பார்த்துடலாம். ஸோ இனிஷியல் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிடுறேன், ரிதிமான்ஸா ஃபஸ்ட் ஆர் செகண்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா கேட்ச் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ப்ளஸ் நல்ல ஃபார்மில் இருக்கார். ஹெட் டு ஹெட்லேயுமே மினிமம் 25, வென்யூவில் 25ன்ற மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு டீசென்ட் தான். அந்த அளவுக்கு அஸ்தீப் சிங்குமே வந்து அவர் விக்கெட்டுன்றதை இனிஷியலாக எடுக்க முடியல. ஓரளவுக்கு டீசென்ட் பிக்கு தான். பட் ஆனால் பேட்டில்ன்றது அஸ்தீப் சிங் ரிதிமான்ஸா இருக்கலாம். சுக்மன் கில் மினிமம் பாயிண்ட்ஸ் எடுத்துருவார், ஹையஸ்ட் ஸ்கோர் போகலாம். சாய் சுதர்சனும் சேம் தான், 2 பேருமே டீசென்ட் பிக்ஸு. ஸோ இவங்களை எப்படி விக்கெட் எடுக்க போகிறாங்கன்றதில் தான் இந்த கேமே இருக்கும். சேசிங்னு வரப்போ நீங்கள் டேவிட் மில்லரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இனிஷியலாக 1 or 2 விக்கெட்ஸ் போகிறப்போ டேவிட் மில்லர் கேமை எடுத்துகிட்டு போவார். ஓவர் ஜாய் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறார். பேட்டிங் ப்ளஸ் பவுலிங் இருக்கிறதுனால நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா டபுள் ஆப்ஷன்ற ஒரு கான்செப்ட்டு. இங்கே ஜானி பர்ஸ்டோவா அவுட்டாக இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்கும். அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜானி பர்ஸ்டோ ஃபஸ்ட் பேட் பண்ணால் இருக்கும். ஏன்னா சேசிங்கில் ஜானி பர்ஸ்டோ ஓரளவுக்கு கேம் எடுத்துகிட்டு போயிடுறார். பட் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் போரான ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. ரஷீத் கான் மிகப்பெரிய கீ. அதே மாதிரி மோஹித் சர்மா. இங்கே நம்ம உமேஷ் யாதவை ஹை ரிஸ்க்காக வேணால் ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி எல்லா டீம்ஸ்லேயும் எடுக்கிறது ரிஸ்க் தான். அதே மாதிரி ஜித்தேஷ் சர்மா, அந்த சிம்ரன் சிங்கு, இவங்க எல்லாருமே வந்து செசான் சிங், ஜஸ்டியா பிளேயர்ஸ். ஹர்பிட் பாரும் மினிமம் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். டைட்டாக தான் வந்து அவர் போல் பண்ணுவார். ராகுல் சஹர் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ரபாடா இம்பார்ட்டன்ட் பிக்கு. அதேமாதிரி அஸ்தீப் சிங் ஃபஸ்ட் போல் பண்ண இம்பார்ட்டன்ட் பிக். சிக்கர் தவான் செகண்ட் பேட் பண்ணால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக். ஸோ சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன் தான் இந்த மேட்ச்சில் கீ. லியாம் லிவிங்ஸ்டன் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல சிக்கந்தர் ராசாவை ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே கீன்னு பார்த்தோம்னா ரஷீத் கான், மோஹித் சர்மா, அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், ரிதிமான்ஸா, சுக்மன் கில். சேசிங் வந்தால் உங்களுக்கு டேவிட் மில்லர். இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸ்ன்றது எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். கேப்டன் சாய்ஸ் நம்ம வந்து பார்த்தோம்னா சுக்மன் கில் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன். அடுத்து சாய் சுதர்சன் ஒரு பெட்டரான ஆப்ஷன். சேசிங்கில் வந்து சாய் சுதர்சனே நம்ம வந்து கொடுக்கலாம், ரொட்டேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். அடுத்தா ரஷீத் கான், மோஹித் சர்மா, இவங்க 4 பேரும். இந்த சைடில் சாம் கரன், லியாம் லிவிங்ஸ்டன். மற்றபடி சேசிங் வந்தால் நீங்கள் சிக்கர் தவானை செகண்ட் பேட்டிங்கில் மட்டும் சிக்கர் தவான் ட்ரை பண்ணலாம். மற்றபடி அவரை ட்ரை பண்ணுறது ரிஸ்க் தான். இவங்களுக்குள்ளேயே நீங்கள் ஜிஎலுக்குமே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஹை ரிஸ்கில் எடுக்கணும் அப்படின்னா ரபாடாவை ஒரு ஆப்ஷனாக ட்ரை பண்ணலாம், அவ்வளோதான். மற்றபடி இந்த பிளேயர்ஸ்குள்ளேயே நம்ம மாற்றி கேப்டன்ஷன் கொடுக்குறது பெட்டரான ஐடியாவாக இருக்கும். விக்கெட்லேயுமே 160, 170 ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. பட் 6லேருந்து 7 விக்கெட்ஸை ஃபஸ்ட் பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் எடுத்திருக்காங்க. இப்போ பவுலர்ஸும் ரொம்ப முக்கியம் தான். ஏதாவது ஒரு பவுலர் 2-3 விக்கெட் எடுத்து அவரை நம்ம எடுக்காம விட்டால் கூட கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ அதனால் பிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் ஹேண்டர்ஸ்னு பார்த்தோம்னா சிக்கர் தவான் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டரு. அதுக்கப்புறம் சாம் கரன் தான். இங்கே வந்து பெரிய அளவில் ஆஃப் ஸ்பின்னர் யாரும் கிடையாது. ஸோ ரஷீத் கான் தான் வந்து ரைட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக அட்டாக் பண்ணுவார். அதேமாதிரி இந்த சைடில் உங்களுக்கு பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேலே டேவிட் மில்லர், அதுக்கப்புறம் சாய் சுதர்சன், ஓமர் ஜாய், ராகுல் டிவேட்டியா மாறி தான் வராங்க. தேவைப்பட்டால் லியாம் லிவிங்ஸ்டன் ஓவர் வந்து வீசலாம். ஏன்னா மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுத்ததையும் பார்த்தோம். ஸோ டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஃபாரின் பிளேயர்ஸை எப்போயுமே நம்ம எடுத்துக்கிறது தான் வந்து நமக்கு பெட்ரு. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ஏதாவது ஒரு சில டீம்ஸில் வேணால் ரிதிமான்ஸா 0ல் அவுட் ஆவார்ன்ற டீமை போட்டால் அதில் நீங்கள் ஜித்தேஷ் சர்மாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா
கிராண்ட் லீக்குன்னு வரப்போ இவர் 70% ஒரு 10% பிக்கில் இருக்கலாம். இப்போ இவர் டக் அவுட் ஆகிட்டார் அப்படின்னா அன்றைக்கி டே இவரோட டேவாக இருந்தால் நீங்கள் கிராண்ட் லீக் கிட்ட போகலாம். அந்த பேட்டில் பார்த்தோம்னா ரிதிமான் ஷா, அடுத்து பார்த்தோம்னா ஹர்ஷ்தீப் சிங் இல்லாட்டி சாம் கரன், இவங்களுக்குள்ளே வந்து ஒரு பேட்டில்ன்றது வரலாம். இல்லை ரபாடா திடீர்னு ஒரு பவுன்ஸ் போட்டால் அதுலேயும் ரிதிமான் ஷா அவுட் ஆகலாம். ஸோ 50-50 தான் ரிதிமான் ஷா. அதனால் நீங்கள் ஜித்தேஷ் சர்மாவை ஒரு சில கிராண்ட் லீக்கில் கன்சிடர் பண்ணி பாருங்கள். அதுமாதிரி சேசிங் வரப்போ ஒரு சில பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேப்டன் வைஸ் கேப்டனா கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போதைக்குன்றத டீம்ன்றதை பார்ப்பது ஜஸ்டியாக மாடல் டீம் தான். சாம் கரன், மோஹித் சர்மா கேப்டன்ஷிப் கொடுத்துருக்கீங்க. இதே நீங்கள் ரஷீத் கானுக்கு கொடுத்துக்கலாம், சுக்மன் கில் கொடுத்துக்கலாம், சாய் சுதர்ஷன் கொடுக்கலாம். செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் கண்டிப்பாக சிக்கர் தவன் கொடுக்கலாம். ஜானி பர்ஸ்டோவை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வேறு பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஜானி பர்ஸ்டோ சேசிங்கில் தான் வந்து நல்லா ஆடுவார், ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் கஷ்டப்படுவார். அதேமாதிரி ஃபேப்லோன் ஆப்பில் நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நீங்கள் கான்டெஸ்ட் ஜாயின் பண்ணுறதுக்கு மேலே ஒரு கொஸ்டின் மாதிரி கேட்பாங்க. ஸோ யார் ஜெயிப்பா அந்த மேட்ச்சில் அப்படின்னு அதை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை டைம் வேணால் கொடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். ஒரே கிளிக்கில் எத்தனை டைம் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக கிளிக் பண்ணிட்டீங்க, அந்த டீம் தான் ஜெயிக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து டபுள் ஆகும். ஸோ எத்தனை டைமுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ ஈஸியாக வந்து இது பண்ணலாம். பெரிய அளவில் டிடிஎஸ் எதுவுமே இது கிடையாது. ஜிஎஸ்டியுமே உங்களுக்கு வந்து ஃபேப்லோனில் எப்பயுமே கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. டிடிஎஸ்மே நைட் டைமில் நீங்கள் வித்ட்ரா போனால் கிடையவே கிடையாது. இந்த 31st கொஞ்சம் அந்த வின்னிங்ஸ் இருந்ததை மட்டும் எடுத்திருக்காங்க. அதுவுமே நமக்கு முன்னாடி அலாட் பண்ணாங்க. நம்ம அதை பார்த்து வித்ட்ரா போட்டிருந்தா எடுத்துருக்க மாட்டாங்க. பார்க்காம நம்ம விட்டதுனால தான் வந்து அதை வித்ட்ராவில் டிடிஎஸில் வந்து எடுத்துட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ப்ளே பண்ணுறவங்க ஜிஎஸ்டி கிடையாது, டிடிஎஸும் கிடையாது. ஸோ கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிங்க. ஸ்மால் லீக்குமே தொடர்ந்து நல்ல ஈஸி வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். இப்போ கடைசி ஒரு 2 மேட்ச் வந்து நமக்கு லாஸாக போயிருக்கு. பட் இருந்தாலும் அடுத்து வின்னிங்ஸ் வந்ததுக்கப்புறம் கண்டினியூவான வின்னிங்ஸாக அது மாறும். ஸோ அதனால் மஸ்ட்டாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க ஃபேப்லோன் ஆப்பில். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் ஷார்ட்ஸுமே கொடுத்துருக்கேன். ஜிஎல் காம்பினேஷன் வந்து கொடுக்கல, நீங்களே மேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா முன்னாடி அவ்வளோ ஷார்ட்ஸுன்றதை கொடுத்துருக்கோம். ஸோ கிரவுண்டு, அதுக்கப்புறம் ஹெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்களே மேக் பண்ணிக்கோங்க.